வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் பிரீத்தம் சிங் அப்படிங்கிறவர் எதிர்க்கட்சி தலைவர். சிங்கப்பூரில் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, பாட்டாளி கட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பிரதான எதிர்க்கட்சி. ஸோ இந்த லாஸ்ட் எலெக்ஷனில் மே மாதம் 2024 பிஏபிங்கிற கட்சி தான் வின் பண்ணிது. அதுதான் முதல்லேருந்தே தொடர்ந்து வின் பண்ணிட்டு வருது. ஆனால் இந்த தடவை இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு. அவங்க 10 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. 97 சீட்டு ஒரு மொத்தம், அதில் 10 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. அந்த பிரீத்தம் சிங்குக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் இந்த தடவை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் ஈக்குவலன் டு கேபினட் மினிஸ்டர் ரேங்க், அந்த மாதிரி நிலைமையில் இருக்கார். இப்போ இவர் மேலே ஒரு கேஸ் நடந்ததுங்க. அதாவது ஒரு 3 months முன்னால் லோயர் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, இவர் குற்றவாளி அப்படின்னு. திரு பிரீத்தம் சிங் குற்றவாளி அப்படின்னு. இப்போ 2 நாள் முன்னால் இந்த ஹை கோர்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆமாம், லோயர் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தான், பிரீத்தம் சிங் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது எதுக்காக இது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தீர்ப்பை நான் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தால் கூட நான் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன், நான் இது கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சினாலே என்ன, ஆளுங்கட்சியை எதிர்க்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா அதை கூட சில பேர் சில நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வாங்கப்பட்ட தீர்ப்பு, நீதிமன்றம் நீதித்துறை விலை போய்விட்டது, நீதிபதி இன்னாருக்கு ஃபேவராக ஆக்ட் பண்ணுறாரு பிரதம மந்திரிக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சில நாடுகளில். ஆனால் இங்கே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக அந்த வேர்டிக்டை அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். This morning the court delivered the verdict in my matter. While I am the verdict, I respect and accept the judgment fully and without reservation. Some of you would have followed this matter for some time. I certainly took too long to respond to Raisa's lie in Parliament. I take responsibility for that. அதாவது இதனுடைய கேஸ் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 4 வருஷம் முன்னால் போகும். அதாவது அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் ரயீசா கான் அப்படின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க, எம்பி தான் அவங்களும். அவங்க ஒரு முறை 2021 பார்லிமெண்ட்லேயே ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டாங்க. அதாவது யாரோ ஒரு பெண்மணி பாலியல் ரீதியாக பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க, நான் அந்த பெண்மணியை காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கே போனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் ஏளனப்படுத்தி அலட்சியப்படுத்தி எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணாமல் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பெண்மணியை பார்த்து நீ மோசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ குடிச்சிருக்க அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, எஃப்ஐஆரே போடலை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, அந்த ரயீசா கான்கிறவங்க ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. ஸோ இது கொஞ்சம் பெரிய விஷயம் ஆகிடுதுங்க. ஏன்னா சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப டிசிப்ளின்டு. அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க, நினச்சே பார்க்க முடியாது. அதனால் இவங்க சொன்னது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. அப்போ சண்முகம் தான் இதில் முக்கியமாக இந்த மினிஸ்டர் ஃபார் லா அண்ட் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ், அவர் இவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏம்மா நீ இந்த மாதிரி சொல்கிறியே, இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்லு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, நீங்கள் போனீங்க அந்த பெண்மணியை கூட்டிட்டு, அவங்க எந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, என்றைக்கு போனீங்க. அதாவது அவங்க சொன்னாங்க 2021 சொன்னது 3 வருஷம் முன்னால் போனேன் அப்படின்னு. ஸோ 2018 வாக்கில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் எந்த மாதம், டேட் தெரியாத கூட எந்த மாதம் போனாங்கன்னு சொல்லுங்கள், எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க, அந்த முடிஞ்ச அளவு அந்த போலீஸ் ஆஃபீஸரோட டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியுமா, அவர் சைனீஸா மலேயா இந்தியனா, ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஆனால் ரயீசா கான் எல்லாத்துக்கும் மறுத்துட்டாங்க. நான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரீசனுக்காக நான் எந்த விஷயமும் கொடுக்க முடியாது, திருப்பி திருப்பி கேட்குறாரு இவர். அப்புறம் அவர் சொன்னார், திரு சண்முகம், இந்த மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒண்டி சொல்லுங்கள், இது கான்ஃபிடென்ஷியாலிட்டியை
எந்த விதத்துலையும் பாதிக்காது அந்த பெண்மணியோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை, அதனால் போலீஸ் ஸ்டேஷன் மாத்திரம் சொல்லுங்கன்னா அதுக்கும் மறந்துட்டாங்க அந்த ரைஸா கான்கிறவங்க. இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதனுடைய ரூட் காசுக்கு போகணும். இந்த மாதிரி நிஜமாவே அந்த போலீஸ் ஆஃபீஸர் பண்ணாரா, இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் மேலே. அதனால் இவங்க வந்து எந்த விதமான தகவலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க. அது Through you, may I ask Ms. Khan for those details? Ms. Risa Khan, if you can furnish the details, please. Thank you. Thank you, Minister, for the clarifications. Like I said, it did happen 3 years ago, and I haven't been successful getting in touch with the person that I accompanied. And, with regards to confidentiality, I would prefer for it to remain that way. Thank you. So I asked which police station and which month and the identities of the officers to the extent that Ms. Khan knows them. Ms. Khan, to facilitate the investigation by the police to check. Thank you. I do not know the identity of the police officers. But the questions on police station, date, etc. With regards to confidentiality with the survivor, I would not like to reveal any of this information. Thank you. So we are talking about the police station. That's got nothing to do with the confidentiality of the survivor. Ms. Risa Khan, Minister is not asking about the identity of the individual. I understand, but with regards to confidentiality, I wouldn't like. I will not be revealing any other information. அப்புறம் வந்து இந்த ப்ரிவிலேஜஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அது மூலம் வந்து அவங்க என்கொயரி பண்ணாங்க, ரைஸா கான்கிட்டையும் பண்ணாங்க. அப்புறம் பிரீத்தம் சிங் தானே தலைவர் தானே அவர் அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிக்கு, அவர்கிட்டையும் பண்ணாங்க. இந்த டயத்தில் வந்து பிரீத்தம் சிங் வந்து ரைஸா கான் வீட்டுக்கு போயிருக்காங்க, போயிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து பார்லிமெண்ட்டில் அவர் 2 தடவை வந்து பொய் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரீத்தம் சிங் வந்து இந்த மாதிரி நான் வந்து ரைஸா கான்கிட்ட, ஏம்மா நீ போய் என்ன உண்மையோ அதை நீ ஒத்துன்று அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ரைஸா கான் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து என்கிட்ட அந்த மாதிரி சொல்லவே இல்லை, நீ என்ன சொன்னையோ அதை மெயின்டைன் பண்ணு, டேக் இட் டு த கிரேவ் அப்படின்னு தான் சொன்னார் அப்படின்ட்டாங்க. ஸோ யாரை மாட்டி விட்டாங்கன்னு தெரியல. மொத்தத்தில் வந்து இவர் வந்து பார்லிமெண்ட்டில் பொய் சொன்ன மாதிரி இவர் மேலே, ஸோ 2 தடவை பொய் சொல்லியிருக்காரு. அதனால் 2 சார்ஜஸ் இவர் மேலே. ஸோ 2 ப்ரூவ் ஆனதுனால அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. ஃபைன் தான் போட்டாங்க. அதாவது ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் $7,000 ஃபைன். ஸோ மொத்தம் $14,000 ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா, இவர் வந்து கன்விக்டட் அண்ட் ஃபைன்டு அப்படிங்கிறதுனால இவருடைய அந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிற அந்த பொசிஷன் வந்து போயிடாது இப்போதைக்கு. ஏன்னா அதுக்கு வந்து த்ரெஷோல்டு $10,000 ஃபைனாக இருந்தால் தான் அது போகும். அண்ட் ஜெயில் தண்டனை 1 இயரோ இல்லை $10,000 ஃபைன் இருந்தாலும் அவர் வந்து ஹி வில் லூஸ் ஹிஸ் பொசிஷன் ஆஸ் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ஸோ இப்போ $7,000 தான் ஃபைன் பண்ணியிருக்காங்க, ஜெயில் எதுவும் கொடுக்கல. அதனால் வந்து அவர் ஹி வில் கண்டினியூ டு பி த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் த சிங்கப்பூர் பார்லிமெண்ட். பிரீத்தம் சிங் வந்து அந்த லோயர் கோர்ட்டில் ஃபஸ்ட் டைம் ஜட்ஜ்மெண்ட் வந்து இல்லையா, ஐ திங்க் அபவுட் 3 months 4 months அகோன்னு நினைக்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவர் என்ன கமெண்ட் பண்ணார்னாக்க, நான் வந்து இந்த மக்கள் மன்றத்தில் நான் போவேன், மக்கள் மன்றம் வந்து நீதிமன்றத்தை விட பெருசு அப்படிங்கிற ரீதியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து சிங்கப்பூரில் செல்லுபடி ஆகாதுங்க. ஏன்னா இங்கே வந்து நீதிமன்றம்னாக்க அது வந்து 100% இண்டிபெண்ட் பாடி. ஸோ அவங்க வந்து கேஸ் எல்லாம் விசாரணை பண்ணி அவங்களுக்கு இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் த ஃபைனல். நீங்கள் வந்து நான் பீப்புள்ஸ் கோர்ட்டுக்கு போவேன், மக்கள் மன்றத்துக்கு போவேன் அப்படின்னா அது வந்து இட் வில் நாட் நல்லிஃபை த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இதுதான் இந்த எட்வின் டாங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து செகண்ட் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ். அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இவருடைய இந்த கருத்து கேட்டோன்னே கொஞ்சம் கொதிச்சு போயிட்டார் அவர். Case involving Ms. Raisha Khan, he said, and I quote, "The court of public opinion can be a bigger court than any court in the world." This is an outrageous statement, plainly wrong, and also completely unacceptable. Let's be clear what happened in this case. Mr. Singh was investigated
and then he was charged. He went through a full and open trial and was convicted by the court for lying to a parliamentary select committee. The judge gave detailed grounds setting out the basis for the conviction. I think it ran into almost 150 pages. This judgment is today valid and binding. அப்புறம் எட்வின் டாங்க இவரை வந்து ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி பண்ணியிருக்காரு முதல்ல. அப்போ கேட்டார், இந்த மாதிரி இவங்க பொய் சொல்லியிருக்காங்க, நீங்களும் வந்து ஆமோதிச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து போலீஸ் தரப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பிரீத்தம் சிங் ஐ டிஸ்அக்ரி அப்படின்ட்டார், நான் ஒத்துக்கலை இதுக்கு அப்படின்னு. அதாவது இவர் என்ன சொன்னார்னா, எட்வின் டாங் இந்த மாதிரி போலீஸ் வந்து ஒன்றுமே செய்யலை, இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த பெண்மணியை கூப்பிட்டு போனேன், போலீஸ்காரங்க வந்து உதாசீனப்படுத்திட்டாங்க, நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல, நீ குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னால் இது வந்து எவ்வளோ ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கும் இது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கேட்டிருக்காரு. அதுவும் அந்த போலீஸோடைய டைமும் எவ்வளோ வேஸ்ட். ஏன்னா திரு சண்முகம் என்ன பண்ணியிருக்காரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அந்த இயர் ஐ திங்க் 2018 நினைக்கிறேன், கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த இயரில் என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் வந்தது, எந்தெந்த ஸ்டேஷனில் வந்தது எல்லாம் விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து விசாரணை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேஸே நடக்கலைங்க, யாருமே வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வரல, எந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்து அவங்கள எஃப்ஐஆர் போடாமல் திருப்பி அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் திரு எட்வின் டாங் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிருக்கே போலீஸ்க்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பிரீத்தம் சிங் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது எனக்கு, ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம், பட் அவங்க என்ன டைம் வேஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதையும் கொஞ்சம் அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதனா இது வந்து ஒரு மெச்சூர்டு ஆள் பேசுகிற பேச்சு இல்லை. என்னதான் இருந்தாலும் போலீஸ் மேலே ஒரு சார்ஜஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய பேரை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக ஃபுல்லாக என்கொயரி பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் நான் ஒன்றே பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி பிரீத்தம் சிங் சொன்னதும் அவ்வளோவா சரியில்லை. The issue that we're looking into today, this COP, pertains to a lie being told in Parliament. That's a very serious matter, correct? That is correct. It's serious in this case as well because the lie also impacts the work of the police, correct? I would disagree with that. The nature of this lie is that the police had reacted badly to a report made by a sexual assault victim, correct? Mr. Tong, I would disagree. திரு சண்முகம் வந்து அப்போது பார்லிமெண்ட்டில் இவங்கள்ட்ட கேட்டாங்க, ரயீசா கான்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் தகவலெலாம் கொடுங்க, என்ன எந்த ஸ்டேஷனுக்கு போனீங்க, எந்த தேதி இல்லைனா கூட மாதம் கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரிப்பீட்டடாக எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. அவங்க ரிப்பீட்டடாக கான்ஃபிடென்ஷியாலிட்டி அதனால் நான் எந்த தகவலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சரியான ஒரு போக்கு இல்லை. ஏன்னா எப்போ நீங்கள் பொய் சொல்லிட்டீங்களோ அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எவ்வளோ பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணது வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுவும் பார்லிமெண்ட்லேயே பொய் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். Through you, may I ask Ms. Khan for those details? Ms. Risa Khan, if you can furnish the details, please. Thank you. Thank you, Minister, for the clarifications. Like I said, it did happen 3 years ago, and I haven't been successful getting in touch with the person that I accompanied. And, with regards to confidentiality, I would prefer for it to remain that way. Thank you. So I asked which police station and which month and the identities of the officers to the extent that Ms. Khan knows them. Ms. Khan, to facilitate the investigation by the police to check. Thank you. I do not know the identity of the police officers. But the questions on police station, date, etc. With regards to confidentiality with the survivor, I would not like to reveal any of this information. Thank you. So we're talking about the police station. That's got nothing to do with the confidentiality of the survivor. Ms. Risa Khan, Minister's not asking about the identity of the individual.
I understand, but with regards to confidentiality, I wouldn't like. I will not be revealing any other information. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க பொய் சொன்னது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நிரூபணமே ஆயிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க. சிங்கப்பூர் காவல்துறையிடம் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. It is important for me to take responsibility for my actions, for my error of judgment, and to set the record straight. I wish to correct the record by retracting the anecdote that I shared on the 3rd of August, and I wish to apologize to the Singapore Police Force. அதாவது எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி இருக்குங்க. எதிர்க்கட்சிக்கு வந்து என்ன வேலைன்னா ஆளுங்கட்சியே ஏதாவது குறை சொல்ல வேண்டியது, குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியது, ஏதாவது சார்ஜஸை சொல்ல வேண்டியது, அந்த மாதிரி தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. ஆனால் அதே நேரம் அவங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது கண்ட்ரியை அட்டாக் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரூலிங் பார்ட்டியை பிடிக்கல, அந்த பிரைம் மினிஸ்டரை பிடிக்கலன்னா அது வேறு விஷயம். அவங்க மேலே நீங்கள் ஏதாவது நியாயமான குறைகள் இருந்தால் அதை சொல்லலாம். அதுவும் வந்து பேசிஸ் இல்லாமல் சொல்லக்கூடாது. நியாயமான குறைகள் இருந்தால் சொல்லலாம். அதே நேரம் வந்து இதை கண்ட்ரியே வந்து ஒரு மாதிரி சொல்லக்கூடாது. இங்கே பாருங்கள், போலீஸ் ஃபோர்ஸ், சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப டிசிப்ளின்டுங்க. அவங்க ஏதாவது ஒரு ரவுடிசம் ஏதாவது எதிர்கொண்டா கூட அவங்க யாரையுமே அடிக்க மாட்டாங்க. அடிக்கிற பழக்கமே கிடையாது இங்கே. மிஞ்சி போனால் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப மொரண்டு பண்ணார்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவரை வந்து உட்கார வச்சு அப்புறம் பின்னால் கையை வச்சு விலங்கு போட்டுருவாங்க, கால்லையும் விலங்கு போட்டுருவாங்க. ஓட முடியாது, நடக்கலாம் அந்த மாதிரி. ஸோ மற்றபடி அவங்க வந்து அடிக்கிறது அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டிசிப்ளின் இருக்குது இங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மேலே வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அதாவது ஆட்களை வந்து எம்பியாலாம் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, மக்களுக்கு அதுக்கு ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாதுங்க. அதாவது அவங்க சார்பாக எந்த கட்சியை அவங்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. யார் நிற்கிறாங்கன்னு இவங்க பார்க்க போகிறல. அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய மனோநிலை என்ன, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏதோ இந்த பார்ட்டி சார்பில் நிற்கிறாருப்பா இவர், பேருக்கு அந்த ஆளை கூட தெரியாது மக்களுக்கு. இருந்தாலும் இந்த பார்ட்டி இந்த சிம்பிள்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்க. ஸோ இதுக்கு முக்கியமானது வந்து அந்தந்த அரசியல் கட்சிகள் கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. தான் எந்த மாதிரி கேண்டிடேட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அந்த கேண்டிடேட்டுடைய மனோநிலை என்ன, அவங்க வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறாங்க ஓகே, ஆனால் நாட்டையே எதிர்க்கிறாங்களா, கண்ட்ரியே எதிர்க்கிறாங்களா, அதெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணணும். அந்தந்த கட்சியோட தலைவர் வந்து அதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த ஆள் ஒரு தகுதியான ஆளா அப்படின்னு பார்த்துட்டு அவரை வந்து அவரையோ அவங்களையோ தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. இது இன்டர்நேஷ்னலாகவும் இந்த நியூஸ் எல்லாம் போகும். அதனால் அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட தான் பொறுப்புகள் இருக்குது இப்போது. ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.